வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம சனி பெயர்ச்சிக்கு உண்டான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சினாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியாவது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வராதா, வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் வராதா, வாய்ப்புகள் வராதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு பதிவாக தான் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள். இந்த சனி பெயர்ச்சி எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார். இவர் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு விரயஸ்தானமான காலபுருஷனுக்கு விரயஸ்தானமான அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மார்ச் மாதம் 2025 பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு. இவர் எப்போ அடுத்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்படின்னு பார்க்கும்போது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். அதனால இந்த 2.5 வருடங்கள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நிறைய ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடம், குருவோட இடம் இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளும் கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களையும் ஒரு திருப்பத்தையும் கொடுக்க போறார் இந்த சனி பகவான். நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான வாய்ப்புகள் மாற்றங்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வர்றார். பூர்வ புண்ணியம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் இருக்கக்கூடிய இடம்தான். முன்னோர்கள் குலதெய்வம் இவர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த கர்மாவிற்குரிய அந்த சனி பகவானே உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வர்றதுனால இனிமேல் உங்களால யார் என்ன நினைச்சாலும் உங்களை அசைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை இதுவரைக்கும் பயந்தே நீங்க வாழ்க்கையை நடத்திருப்பீங்க. ஆனா அந்த பயத்தை வெளிக்காட்டாம அந்த ஒரு தன்னம்பிக்கையோட என்னால முடியும்னு நீங்க விடாப்பிடியாக முயற்சிகள் செய்து நீங்க வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க. அதுல சில தடைகள் ஏமாற்றங்கள் நிறைய இருந்திருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் அந்த பூர்வ புண்ணியம்ன்றது பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்துல தடைகள் இருக்கு, உங்களுக்கு பூர்வீக இடத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க ஜாதக ரீதியாக இருக்கும். ஆனா கோச்சார நிலவரப்படி நம்ம அந்த பூர்வ புண்ணியத்துல அந்த சனி பகவான் அந்த கர்மாவிற்கு உரிய அந்த பகவானே உங்களுக்கு வரும்போது இனிமேல் உங்களை யார் நினைச்சாலும் அசைக்கவே முடியாத ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால ரொம்ப போல்டா எல்லா முடிவும் எடுப்பீங்க. ஆனா அந்த ஒரு முடிவுல ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் வந்துட்டா உட்காந்து அழுவீங்க. உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு நம்மளால தோல்வி அடைஞ்சிட்டோமே, நம்ம தோல்விக்கு போயிட்டோமே அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்த முடியாதபடி நீங்க சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. இது எல்லாமே இந்த மனநிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அடுத்து அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம், அடுத்து கணவன் மனைவி உறவுகள், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய ஒரு வேதனைகளையும் ஒரு பொறுமைகளையும் தான் கையாண்டுட்டு வந்திருப்பீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களை சாதிச்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது. ஆனா சில விஷயங்களை சாதித்து தான் நீங்க இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறீங்க. இது எல்லாமே இன்னும் தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்க போகுது. இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார்.
7ஆம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உறவு முறைகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். கலத்திரம்ன்றது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி, அடுத்து பார்ட்னர்ஷிப், தொழில், கம்யூனிகேஷன், உங்களுடைய லாங்குவேஜ், இது எல்லாமே செய்தது தான் இந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் உங்களுக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய லாங்குவேஜ் மூலமாக நீங்கள் நல்ல உசரத்தை அடைவதற்கு, அதாவது நிறைய ஒரு லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், அடுத்து மலையாளம், இவ்வளோ திறமைகள் இருந்தும் ஆனால் ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்ட ஒரு பறவை மாதிரி தான் நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இப்போ அந்த லாங்குவேஜஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய உயரத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். அடுத்து மனைவி மூலமாக, கணவன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய, ஒரு வளர்ச்சி வரக்கூடிய, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும், அவங்க மூலமாக ஒரு வருமானம் வரும். இந்த மாதிரிலாம் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த மாதிரியாக இருக்கணும்? கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே பார்த்திங்கன்னா தொழில்னு வரும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் கவனத்தோடையும் ஜாக்கிரதையோடும் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நீங்களே இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக போடலாம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலையை விட்டுருக்கிறீங்க, வேலை தேடணும், எனக்கு வேலை இடத்துல நிறைய பிரச்சனைகள், என்னுடைய கலீக்ஸாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய தலைமை அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிரான்ச்சில் இருந்து எனக்கு டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குது, இவங்களுடைய கம்பெனியே வெவ்வேறு இடத்துல இருக்குன்னா ஏதோ ஒரு பிரான்ச்சில் இருந்து தேவையே இல்லாமல் நான் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், யாரோ எனக்கு முன்னாடி செய்தவர்கள் தவறு, நான் இன்னைக்கு நேரத்துக்கு அதில் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே வேலை சம்பந்தமாக பழுவோ, ப்ரெஷரோ, டிப்ரெஷனோ இருக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு சேரக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலையை விடணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்ச் மாதத்தில் விட்டுருவீங்க. விட்டுட்டு இன்னும் நல்ல ஆஃபர், இன்னும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான். ஏன்னா சனி பகவான் வரக்கூடிய ஒரு அந்த தருணத்தில் தான் எல்லாமே நடக்கும். அந்த மார்ச் மாதம் வர்றாரா, கண்டிப்பாக மார்ச் 15ஆம் தேதி நீங்கள் அந்த வேலையை விட்டுருவீங்க. வேலையை விட்டுட்டு அடுத்து ஒரு ஏப்ரல் மேலே நீங்கள் வேலைக்கு சேர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரி வேலை சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு, ஏற்கனவே விவாகரத்து ஆயாச்சு, இன்னும் நான் வேறு திருமணம் செய்யலாமா, மறுமணம் செய்யலாமா அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். மறுமணம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வாழ்க்கைக்காக தான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளவோ சம்பாதிச்சும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அந்த விருச்சிக ராசி. அதனால வாராகி அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ, இல்லை பிரத்யங்கரா தெய்வத்தை எந்த அளவுக்கு, ஒரு உக்ர தெய்வங்களை எந்த அளவுக்கு நீங்கள் விருச்சிக ராசி என்பர்கள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை இந்த சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்திகளை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு சனி பயிற்சி எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.